திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய வழியில குணசீலம் கோவில அடுத்து, அதுலேருந்து முசிறிக்கு 6 கிலோமீட்டர் முன்னால உள்ள கோவில் தான் வெள்ளூர். இந்த வெள்ளூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்காமேஸ்வரர் கோவில். இறைவி பேர் சிவகாம சுந்தரி. இந்த கோவில் இறைவன வழிபட்ட வெற்றி நிச்சயம். அதான் வெள்ளூர்ன்னு சொல்லப்படுறாங்க. வேற எந்த சிவாலயத்திலும் இல்லாத அமைப்பில இங்கு மகாலட்சுமி கோவில் கொண்டிருப்பது தனிச்சிறப்புங்க. அதுவும் வந்து மகாலட்சுமி வில்வ மரமா தோன்றி இறைவன வழிபட்ட காரணத்தினால, இறைவன் வந்து செல்வ மகுடம். அதாவது இன்னைக்கு நீங்க இந்த மகாலட்சுமி அவங்களுடைய அந்த அலைமகளுடைய இதில பார்த்தீங்கன்னா, அந்த மகுடம் இருக்கு பார்த்தீங்களா, அதில ஒரு சிவலிங்க அமைப்பு இருக்கும். இது வேற எந்த கோயில்லயுமே பார்க்க முடியாது. அதாவது வழக்கமா வந்து எல்லா கோவில்லுமே உள்ள அலைமகளுடைய சிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மகுடம் இருக்கும். ஆனால் சிவ மகுடமா இருக்காது. அப்போ சிவ அந்த பதம் பெற்ற மகாலட்சுமி இங்க தான் பார்க்க முடியும். இன்னொரு கோவிலும் இருக்கு. திருநாரையூர்லயும் பார்த்தீங்கன்னா, குழந்தை வடிவத்தில மகாலட்சுமி இருப்பாங்க. ஒரு இளம்பெண் வடிவத்தில இருப்பாங்க. ஆனா, முழு சிவ வடிவமாக இருக்கக்கூடிய அமைப்புல அலைமகள் இருக்கக்கூடிய கோவிலாக இது சொல்லப்படுது. மிகவும் தொன்மையான கோவில்கள் இதுவும் ஒன்று.